உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்கள சால்வ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிப்போம். மற்றதை அப்புறம் பார்த்துப்போம். அம்மா, என்னம்மா இங்க இருக்கீங்க? நான் உங்களை ரூம்லலாம் போய் தேடிட்டு வரேன் தெரியுமா? புரியுது. உள்ள இருந்தா யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட பேச தானே வந்திருக்கேன். சரி, நான் நடந்த எதை பத்தி உங்ககிட்ட பேச வரல. இனிமே நமக்கு என்ன நடக்கணுமோ அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆமாமா, நான் உங்ககிட்ட எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சீமந்தத்தை இப்படி பாதியில நிறுத்தக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லதே இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அது அண்ணியோட குழந்தையும் பாதிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணி, அண்ணன், சொந்தக்காரங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. இப்படி பாதியிலே விசேஷம் நின்னா நல்லா இல்லம்மா. மா, நீங்க வாங்கம்மா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். வாங்க. கௌதம், இப்போ உனக்கு என் மேல கோவமே இல்லையா? அம்மா இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு நீ வருத்தப்படுவியோன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னம்மா நீங்க? நான் போய் அம்மா மேல என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேனா? சொல்லுங்க. உங்க கண்ணெல்லாம் எவ்வளவு கலங்கி இருக்கு. அம்மா, நமக்கு இப்ப ஃபங்க்ஷன் நடக்கணும் இல்லம்மா? வரி பண்ணாதீங்கம்மா. வாங்க, நீங்க வந்து நல்லா கெத்தா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைங்க. வாங்க, நீங்க வாங்கம்மா. கௌதம், சாரிடா, என் மேலதான் தப்பு. நான் தான் அவசரப்பட்டு அவ்வளவு பெரிய மனுஷன் மேல என் கை படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கௌதம், சத்தியமா நான் அவரை அடிக்கணும்னு எல்லாம் நினைக்கல. தெரியாம தாண்டா என் கை பட்டுருச்சு. அதாண்டா என் மனசு கேட்காம. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியாதாம்மா? ஆனா ஒண்ணுமா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இது ஏதோ தெரியாம நடந்தது. ஆனா நீங்க இப்ப வருத்தப்பட்டு இருக்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபங்க்ஷன்மா. வாங்க அம்மா, அழாதீங்கம்மா, ஒன்னும் இல்ல. இல்ல கௌதம், எனக்கு என்னவோ மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் அவரு என் சம்மந்தி, அதுக்கு மேல அவரு பெரிய மனுஷன். தெரியாம எல்லார் முன்னாடியும் என் கை அவர் மேல பட்டுருச்சு. ஐயோ அம்மா, மாமாவே இது பெருசா எடுத்துக்கலம்மா. இன்ஃபேக்ட் மாமாவும் அத்தையும் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அங்க நம்ம சொந்தக்காரங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. கௌதம், பொண்ண நினைச்சுதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு அது போதும்டா. எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். இல்லம்மா, உண்மையிலே உங்களுக்கு நிறைய பேரை பத்தி தெரியல. இப்ப எதுவும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல. ஃபங்க்ஷன் முடியட்டும், சரிங்களா? நான் உங்களுக்கு நடந்தது என்னமோ எல்லாமே சொல்றேன். நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க, இந்த வீட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. சரியா? அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் பொறுமையாதான் இருக்கணும்.
வாங்க முதல்ல இந்த ஃபங்க்ஷனை முடிப்போம். அட வாங்கம்மா வாங்க. அம்மாடி இந்திரா, எங்க நீ பாட்டுக்க போற? நில்லுமா. ரெண்டு பேரும் பிடிச்சி உட்கார வைங்க. உட்காரு காவியா, உட்காரு. நல்லா உட்காந்துக்கோ. கதிரு, பாட்டி மாலை எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. இல்ல பாட்டி, அது கதிர், மாலை எடுத்து போடு. போப்பா. மாப்பிள்ள ரொம்ப வெப்பப்படுறாரு தம்பி. சரிம்மா. வா. பெரியம்மா, நல்ல நேரம் தாண்ட போது, ஆரம்பிச்சிடலாமா? நீயே சந்தனம் வச்சு நலங்க ஆரம்பி. ஆ. போ. பெரியம்மா, அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வளையல் தான் போடணும். ஆனா வளையல இங்க காணுமே. இங்க வளையல் தட்டே இல்லையே. ஏம்மா வளையல் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? அம்மா எங்கம்மா இருக்கு? அப்பா எடுத்துட்டு வந்த பேக்ல வளையல் இருக்கா? என்ன சொல்றீங்க? வளையலா? எங்ககிட்ட இல்லம்மா. அதெல்லாம் எதுவும் சொல்லலையேங்க. நாங்க சீமந்தம் மட்டும்தானே நினைச்சோம். அதுக்கு கலவை சாப்பாடு தானே கொடுப்போம். ஏம்மா, நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். எல்லாம் வாங்கி வச்சிருக்க, சீரெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வளையல் போடாம என்ன விசேஷம் செய்ய முடியும்? என்ன சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. இல்லைங்க, நம்ம ஊர் பக்கம்லாம் 7ஆம் மாசம் தானே ஆமா வளகாப்பு சந்திரா. செய்வாங்க. இவங்க 5ஆம் மாசமே வைக்கவும் ஆ. சீமந்தம் செஞ்சு சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப வளையல் அது இதுன்னு கேக்குறாங்களேங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தனித்தனியாவா சொல்லுவாங்க? ஏங்க, உங்களை எதுவுமே நாங்க செய்ய சொல்லலையே. சீர் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னோம். வளையல் இல்லாம நீங்க எப்படி சீர் எடுத்துக்கிட்டு வருவீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.